என்னண்ணே இது? உன் பேர்ல மார்க்கெட்ல ஒரு கடை எழுதி வச்சிருக்கேன். எவ்வளவு நாள் தான் தொழிலாளியா இருப்ப? இன்னிலேருந்து நீ முதலாளி. அண்ணே என்ன பண்ற? மூச்சுக்கு 300 தடவை தம்பி மயில் வாங்கணும், தம்பி மயில் வாங்கன்னு கூப்பிடுவேன். ஆயில இருந்து தான் கூப்பிடுற நினைச்சேன். ஆனாடி இங்க இருந்து கூப்பிட்டுருக்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாக்குத்தட்டு மிஷின் வச்சு தொழில் பண்ணுறவங்க எல்லாரும் செய்யக்கூடிய முதல் தவறு என்னென்னா, நம்ம எப்படி இடம் பிடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம், எப்படி மிஷின் வாங்குறது பல லட்சங்கள் கொடுத்து வாங்குகிறோமோ அதே மாதிரி நம்ம பாக்கு மட்டைக்கும் ஒரு முதலீடு பண்ணி தான் ஆகணும். இவங்க என்ன செய்கிறாங்க, 5000 மட்டை 10,000 தான் மட்டும் வச்சு ஓட்டி அதை நம்ம ரன் பண்ணி அதில் தட்டுக்கு வர லாபத்தை எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம கரண்ட் பில் கட்டணும், சம்பளம் இருந்தால் சம்பளம் கொடுக்கணும், இடம் வாடகை கொடுக்கணும். இப்போ இவ்வளோ வேலை இருக்கணுன்றப்போ எப்படி எல்லாத்துக்கும் ஒரு முதலீடு போட்டு செய்கிறோமோ அதே மாதிரி ஒரு 2 லோடுக்காவது நம்ம முதலீடு பாக்கு மட்டை எடுக்கிறதுல போடணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க முதலுக்கு நம்ம அதை ரன் பண்ணி நம்ம தட்டை எடுத்து மாற்ற முடியும். ஒரு லோடு ஸ்டாக்கில் இருக்கணும், ஒரு லோடு ரன்னிங்கில் இருக்கணும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் பண்ணுறதில்ல. மித்த எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மட்டை எடுக்கிறதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். அந்த லோடு எப்பயுமே உள்ளே இருந்தால் தான் நம்ம இந்த தொழிலில் முதல்ல ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம அதை யாருமே அதை மெயின் பண்ணவே மாட்டுறாங்க. ஏன்னா முதல்ல அந்த பாக்கு மட்டைக்கும் நம்ம 2 லோடு கூட ஸ்டாக் வச்சுருக்கணும். அடுத்த கிளாஸ் நம்ம சந்திக்கிறேன்.